வணக்கம். ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டம் மாணவர்களுடைய போராட்டமா, அல்ல இந்த நாட்டு போலீஸ், இந்த நாட்டு அரசாங்கம் தீவிரவாதிகளுடன் மோதக்கூடிய வேலையை பார்க்கிறதா? டெல்லி போலீஸ் கமிஷனர் அவரை பற்றின ஒரு மிக ஆழமான டீட்டெயில்டான வரலாறு தெரிஞ்சிருக்கிறது. அவருடைய ஹிஸ்டரி நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். எந்த டெல்லி கலவரத்தை நீங்க பார்த்து வருகிறீர்களோ, எந்த டெல்லியில் நடந்த தடியடிகளை நீங்க பார்த்து வருகிறீர்களோ, அதற்கு முழுக்க காரணம் இரண்டு நபர்கள். ஒரு நபர் அமித்ஷா, இரண்டாவது டெல்லியின் புதிய கமிஷனரான அனுராக். இந்த விஷயத்தை மிக ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு இன்னொரு சில படங்களை நீங்க பாருங்கள். எதற்காக டெல்லியில் பார்லிமெண்டை சுற்றி எந்த அளவில் போராட்டம் நடக்கிறதோ, அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக புல்லட் ப்ரூஃப் வாகனங்களை ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வர வைத்திருக்கிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வரக்கூடிய இந்த வாகனங்களை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ மானேசர் கோண்ட்லி ரோடு, குட்காவ் மானேசர் கோண்ட்லி ரோடில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ, டெல்லிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய இந்த வீடியோ. இந்த வாகனத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா தீவிரவாதிகளுடன் அந்த மோதல் ஏற்படும் போது கிராஸ் ஃபயரிங், அந்த தருணத்தில் தான் இந்த வாகனங்களை பயன்படுத்துவார்கள். இந்த வாகனங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வர வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வரக்கூடிய சனி ஞாயிறு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இதே ஜந்தர் மந்தில் வருவதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. போன வாரம் வந்ததை விட இந்த முறை 4-5 மடங்கு அதிக கூட்டம் வரும் என்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. அப்போ அதை கிராக் டவுன் செய்வதற்காக இந்த ப்ரிப்பரேஷன் நடக்கிறதா? ஏன்னா கடந்த 2-3 நாட்களாகவே நீங்க பார்த்தீர்கள்னா ஆங்காங்கே சின்னமா கலவரங்கள் வெடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கம் மாணவர்கள், இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் கண்ணீர் புகைக்குண்டுகளை போடுகிறார்கள், தடியடிகள் நடக்கிறது. இந்த பக்கம் இருந்து கற்களையும் ஏவி விடுகிறார்கள், அந்த தரப்பிலிருந்து ரியாக்ஷன் நடக்கிறது. இந்த அனைத்திற்கும் நடுவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய குண்டர்களும் இந்த இடத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு கலவரம் குருத்வாரா ரகாப்கஞ்ச், இது ஜந்தர் மந்தருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு குருத்வாரா, அங்கேயும் ஒரு போராட்டம் நடந்தது. இந்த அனைத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு நேற்று 2 செய்திகளை நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தார். 1.25 மாதத்திற்கு பின்பு முதல் முறையாக நரேந்திர மோடியுடைய ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று நேற்று இரவு 11:52 அர்த்தராத்திரியில் நரேந்திர மோடி போட்ட ஒரு செல்ஃபி வீடியோ. இந்த அனைத்திற்கும் பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை தர்மேந்திர பிரதானை பற்றி. அங்கு நடந்த கலவரத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த நாட்டு மாணவர்களுடைய கோரிக்கையான தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை பற்றி வரவில்லை. அவர் என்ன பேசினார் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். நாடு முழுவதும் வெடிக்கக்கூடிய இந்த போராட்டம், மும்பை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், ஆங்காங்கே நரேந்திர மோடிக்கு எதிராக பீகார், அவருக்கு எதிராக போராட்டம் வெடிக்க தொடங்கிவிட்டது. பார்லிமெண்டில் ஒரு விதமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் லீடர்ஸ்கள் இந்த போராட்டத்தில் களம் இறங்கிவிட்டார்கள். நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய கட்சிகள் அவர்களும் அமைதியாக தான் இருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கவில்லை, நரேந்திர மோடிக்கு ஆதரவாக பேசவில்லை. நிதிஷ்குமார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போ ஆங்காங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்வாதிகள் அவர்களும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி அமைதியாக இருக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஜந்தர் மந்தரை சுற்றி, முக்கியமாக சென்ட்ரல் டெல்லி, இந்த இடத்துல தான் நரேந்திர மோடியோட வீடு இருக்கு, அவருடைய வளாகம் இருக்கு, பல மூத்த தலைவர்களுடைய வீடுகள் இருக்கு, எல்லா விவிஐபிக்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் இந்த அளவில் ஃபோர்ஸ் இறக்கி வருகிறது அமித்ஷாவுடைய டிபார்ட்மெண்ட். ஏன்னா அமித்ஷா தான் நேரடியாக டெல்லி போலீஸை கண்ட்ரோல் செய்கிறார். ஒட்டுமொத்த மற்ற இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்களை அவர் தான் கண்ட்ரோல் செய்கிறார். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எதற்காக அமித்ஷா மத்திய டெல்லியை ஒரு கண்டான்மெண்ட் ஏரியாக மாற்ற பார்க்கிறார்? எதற்காக மிலிட்ரி இங்கே டிப்யூஸ் செய்யப்படுகிறது?
யாருடைய சம்மன் படி இந்த அளவில் ஃபோர்ஸை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? ஏன் தர்மேந்திர பிரதானை நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுக்க வைக்கக்கூடாது? ஒரு நிமிடம் பிடிக்கும். ரெசிக்னேஷன் நடந்த அடுத்த நிமிடமே இந்த மாணவர்கள் திரும்பி போவார்கள். ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ். நரேந்திர மோடியுடைய நேற்று நைட்டு பேசிய வார்த்தை, அந்த வீடியோ, அதுலேயும் ரெசிஸ்டன்ஸ். என்னுடைய கண்டிஷனில் தான் நீங்கள் கேட்க முடியும், உங்களுடைய கண்டிஷனை நாங்கள் கேட்க தயாராகவில்லை. திஸ் இஸ் வாட் கவர்மெண்ட் வாண்ட்ஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் ஒரு சிறந்த பத்திரிகை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் பார்த்தீர்கள், மிகவும் தெளிவாக ஒரு சில விஷயங்களை அவர்களும் எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார்கள். ஆஸ் ப்ரொடெஸ்ட் ஸ்வெல் 30 more companies of central forces on the way to Delhi. மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, இந்த மாணவர்கள் கலைந்து போவதாக கிடையாது. அதனால் டெல்லியை நோக்கி 30 கம்பெனிஸ், இன்னும் அதிகமான ஃபோர்ஸை டெல்லியில் இறக்கியிருக்கிறது அமித்ஷாவுடைய யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த பத்திரிகை செய்தியில் Amitshah has taken the decision and it has been clearly stated that this deployment is being done with regard to student movement of Cockroach Janata Party. Cockroach Janata Party-உடைய இந்த மூமெண்ட்டை மையப்படுத்தி இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறது. 27ஆம் தேதிக்கு முன் 30 கம்பெனிஸ் டெல்லியில் டெப்யூ செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். அதுவரை இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே அங்கே 45 சென்ட்ரல் ஃபோர்ஸஸோடைய கம்பெனிஸ் இருக்கிறது ஜந்தர் மந்தர் பார்லிமெண்ட்டை சுற்றி. இந்த பதிவை நீங்கள் படித்தீர்கள்னா, 4500 பர்சனல்ஸ் 4500 பர்சனல்ஸ் இந்த இடத்துல இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதில் சிஆர்பிஎஃப் உடைய 100 பர்சனல்ஸ், ஒரு கம்பெனியில் 100 பர்சனல்ஸ் இருப்பார்கள். அதே போன்று சிஆர்பிஎஃப் உடைய 24 கம்பெனிஸ் ஜந்தர் மந்தரில் டிப்யூட் செய்யப்பட்டிருக்கிறது. 15 ஆர்ஏஎஃப் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், இதை தாண்டி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப், பார்டர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த படை, இண்டோ டெபட்டியன், இந்தியா சைனா பார்டரில் இருக்கக்கூடிய அந்த படை, இதை தாண்டி சசஸ்திர சீமா பல், இவர்களையும் இங்கே டிப்யூட் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பார்டரை பாதுகாக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்களை டெல்லியில் டெப்யூட் செய்வதற்கான காரணம் என்ன? விசிபிளாக ஒரு விஷயம் தெரிகிறது. வரக்கூடிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பெரிய பிளானுடன் அரசாங்கம் அதற்கான திட்டங்களை தீட்டி வருகிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூளை அமித்ஷா, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூளை இப்போ இருக்கக்கூடிய டெல்லியின் புதிய போலீஸ் கமிஷனர் அனுராக். எதற்காக இந்த விஷயம் நான் எடுத்து வைக்கிறேன்னா, அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவின் கடைசியில். ஏன்னா, ஒரு நபர் தீவிரவாதிகளுக்காக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த நபர், தீவிரவாதிகளை ஹேண்டில் செய்த நபர், தீவிரவாதிகளை எப்படி அடக்கலாம், முடக்கலாம், எப்படி அந்த ஏரியாக்களை பார்க்கலாம் என்று பார்த்த ஒரு நபர் டெல்லியின் புதிய போலீஸ் கமிஷனராக எதற்காக போடப்பட்டார்? இந்த இடத்தில் நேற்று காலை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன? நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வெல்ஃபேர் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் யூத். இந்த நாட்டு இளைஞர்களுடைய வெல்ஃபேரை தாண்டி எதுவுமே முக்கியம் கிடையாது. வி ஹாவ் டிசைடட் டு செட் அப் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் டு என்ஷோர் ஸ்விஃப்ட் ஸ்ட்ரெயிட்டன்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் தோஸ் இன்வால்வ் இன் பேப்பர் லீக். இந்த பேப்பர் லீக் வழியாக யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒரு கடுமையான தண்டனையை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். So I have directed the concerned authorities and officials to take necessary steps in this regard. This continues our series of steps and safeguards to the interest of students. மாணவர்களுடைய நலனுக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ்கள், இதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது காலையில் வந்த ஒரு செய்தி. இரவு நீங்கள் பார்த்தீர்கள், இரவு 11:52 நரேந்திர மோடி செல்ஃபி வீடியோவில் வர்றார். இதற்கு முன்னாடி எப்போவுமே அவர் இந்த மாதிரியான வீடியோ பேசியது கிடையாது. நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு ஸ்டெப்பு, ஒரு மேடை இருக்கும், இல்லைன்னா ஒரு செட் இருக்கும், அந்த செட்டில் கொடியெல்லாம் இருக்கும். ரொம்பவே சீரியஸாக நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார். ப்ரொஃபஷனல் கேமராஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு செல்ஃபி வழியாக, ரெண்டாவது மித்ரோ தோஸ்தோ அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வாட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஹீ இஸ் அட்ரெஸிங் டு ஜென்சி. அதனால்
இந்த இடத்தில் இவருடைய புட்டு நேற்றே உடைந்து விட்டது. இதற்கு பதில் கொடுத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். 11:52 நிமிடம், கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு நரேந்திர மோடி போட்ட அந்த வீடியோ, அதில் எந்த அளவில் அவர் பொய்களை, கட்டுக்கதைகளை விட்டிருக்கிறார், அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். என்ன? பேப்பர் லீக் என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை நான் அறிவேன். லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோருக்கு இது மிகவும் வேதனையானது. அதனால்தான் பேப்பர் லீக் சம்பவம் நடந்ததிலிருந்து கடந்த 2.5 மாதங்களில் பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். மாணவர்களின் 1 வருடம் வீணாகக் கூடாது என்பதே எங்கள் மிக முக்கியமான பொறுப்பாக இருந்தது. உடனடியாக தேர்வுகளை நடத்துவது மிகவும் அவசியமாக இருந்தது. அரசு தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி குறைந்தபட்ச நேரத்தில் 22 லட்சம் மாணவர்களின் தேர்வுகள் நடைபெறும் வகையில் ஏற்பாடு செய்தது. மேலும் 5-6 நாட்களுக்கு முன்பு 19ஆம் தேதி முடிவுகளும் வந்துவிட்டன. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மகிழ்ச்சியான செய்திகள் நாடு முழுவதிலும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அத்துடன் திருப்தியடையும் மக்களில் நாங்கள் இல்லை. அதனால்தான் இன்று ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைப்பதற்காக துறைகளுக்கு நான் உத்தரவுகள் அளித்திருந்தேன். இன்று துறைகள் தொடர்ந்து உழைத்து இரவு தாமதமாக எனக்கும் டிராஃப்ட் கொடுத்து விட்டன. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மற்றும் கடுமையான தண்டனைக்கான ஏற்பாடுகளுடன் இது தயாராகலாம். நாளை கேபினட்டில் விவாதிக்கப்படும். கேபினட் தோழர்களின் ஆலோசனைகளுக்கு பிறகு அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்படும். திங்கட்கிழமை முதல் பாராளுமன்றத்தின் 2வது வாரமும் தொடங்குகிறது. அப்போது அந்த மசோதாவை விரைவில் சபையில் நிறைவேற்ற முயற்சி செய்யப்படும். நரேந்திர மோடி அவர்கள் கூறியபடி இப்போ இந்த நீட் பேப்பர் லீக்ல 13 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் 2024ஆம் ஆண்டு நடந்த இதே போன்ற ஒரு பேப்பர் லீக்கில் சஞ்சீவ் முக்கியா என்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். சிபிஐ 23ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு பீகார் போலீஸ் சிபிஐ கோர்ட்டில் போய் பதில் கொடுக்கிறார்கள். என்ன அந்த பதில்? இந்த நபர் அப்பாவி, இந்த நபர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது, ஏற்கனவே பெயிலில் தான் இருக்கிறார், இருக்கக்கூடிய கேஸையும் முறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 153 பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் பேசுறது 13 நபர்களே. அப்போ 153 பேப்பர் லீக்ஸையும் இந்த 13 நபர்கள் தான் செய்தார்களா? வேறு யாருமே செய்யவில்லையா? ஸோ அவருடைய போய் அங்கேயே எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா, எதற்காக மோடிஜி திடீர் என்று இந்த வீடியோவை போட்டார், எதற்காக மோடிஜி திடீர் என்று இந்த வீடியோவை போட்டார் என்கிற ஒரு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்கிறேன். ஆனால் இந்த வீடியோவையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்தீர்கள்ல, எங்கேயுமே மன்னிப்பு கேட்கவில்லை, எங்கேயுமே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மீது நடந்த அந்த தடியடியை பற்றி பேசவில்லை, எங்கேயுமே நீட் பேப்பர் லீக்கை பற்றி பேசவில்லை, தர்மேந்திர பிரதான் அவருடைய ரெசிக்னேஷனை பற்றி பேசவில்லை. பேப்பர் லீக்கை பற்றி பேசியிருக்கிறார், நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம் என்று கூறியிருக்கிறார். அதை தாண்டி எதுவுமே பேசவில்லை. எதற்காக நரேந்திர மோடி அவர்கள் தர்மேந்திர பிரதானை நீக்குவதில் தாமதமாக்கி வருகிறார்? இல்லை, விருப்பமே கிடையாதா, நீக்கவே மாட்டாரா என்கிற இந்த கேள்வி. இப்போ ஒரு மிக முக்கியமான செய்தி நீங்கள் பாருங்கள். எதற்காக டெல்லியை சுற்றி இந்த அளவில் படைகள் போடப்படுகிறது, இதை நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கப்புறம் இன்னும் சில செய்திகள் இருக்கு. அனுராக் குமார், இவர் தான் டெல்லியின் புதிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், 1994 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். 17ஆம் தேதி இவரை டெல்லியின் புதிய போலீஸ் கமிஷனராக அறிவிக்கிறார்கள். 16ஆம் தேதி தான் இவர் டெல்லியில் அப்பாயின்மெண்ட் வழியாகவே வந்திருக்கிறார், டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறார். 17ஆம் தேதி he has been announced as new Delhi Police Commissioner. சதீஷ் கோல்ச்சா, 1992 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர், AGMUT, அவருக்கு ஒரு 9 மாதங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கும்போது இவரை எதற்காக நீக்கினார்கள், எதற்காக அனுராக எங்கே போட்டார்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில விளக்கங்களை அரசாங்கம் கொடுக்கிறது. என்ன, இந்த இடத்துல பல்வேறு இஷ்யூஸ் நடந்தது, கரப்ஷன் அதிகரித்து கொண்டிருக்கிறது,
முக்கியமாக டெல்லியை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்டை அவரால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அதனால் இவரை நாங்கள் நீக்கி இன்னொரு நபரை போட்டிருக்கிறோம். Now I'll come to மிஸ்டர் அனுராக். இப்போது தொடக்கத்தில் ஒரு வண்டி காட்டணும் இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வருது. அதுக்கப்புறம் நடுவில் தீவிரவாதிகளை பற்றியும் நான் கொஞ்சம் பேசினேன். இதற்கும் மிஸ்டர் அனுராகுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்? அனுராக் குமார் இவர் கடந்த 20 ஆண்டுகளாக இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதாவது ஐபியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். எந்த விதமான கிரவுண்ட் அனுபவம் இல்லாத ஒரு ஆஃபீஸர், அர்பன் க்ரௌடை, அர்பன் போலீஸை எப்படி ஹேண்டில் செய்கிறது என்றே தெரியாத ஒரு ஆஃபீஸர், கடந்த 20-25 ஆண்டுகளாக டெஸ்க் ஜாபை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் திடீர் என்று டெல்லி போலீஸின் கமிஷனராக பதவியேற்கிறார். ஐபியில் இருக்கும்போது இவர் ஹேண்டில் செய்தது எல்லாமே தீவிரவாதிகள், இது போன்ற சென்சிட்டிவான ஏரியாக்களை மட்டும்தான். இப்போ அங்கே எதை அவர் இம்ப்ளிமெண்ட் செய்கிறாரோ அதை அப்படியே அவர் டெல்லியில் ரெப்ளிகா செய்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் அங்கே வருது. ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், பெல்லட் கன்ஸ் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை என்று கூறுகிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அப்படி தான் சொன்னார்கள். டெல்லியில் பயன்படுத்ததுக்கப்புறம் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று கூறுகிறார்கள். பெல்லட் கன்ஸ், அதனால் காயமடைந்த எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு டெல்லி மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். அந்த லத்தி கம்பில் ஆணியை சொருகி அதனால் அடி வாங்கிய மாணவர்கள் ஏராளம். கரண்ட் ஷாக், இது எல்லாமே சென்சிட்டிவான ஏரியா. தீவிரவாதிகளுடன் எங்கெல்லாம் நீங்கள் ஹேண்டில் செய்வீர்களோ அந்த இடங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த முறை. இந்த நபர் அந்த வேலை தான் பார்த்திருக்கிறார். இவருக்கு டெஸ்க் ஜாபை தாண்டி ஒரு கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் செய்வது, ஒரு அர்பன் க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் செய்வது, அவர்களுடைய மனநிலை என்ன, எப்படி ஒரு போலீஸை, ஒரு போலீஸ் படையை கண்ட்ரோல் செய்வது, எதுவுமே தெரியாது. He has no hands-on experience. 2000 டெல்லியின் நார்த் டெல்லியின் டிசிபியாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கு டெஸ்க் ஜாப் கிடைச்சிருச்சு. சரி, எதற்காக இங்கே வந்திருக்கிறார்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன, அதையும் நீங்கள் கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நிச்சயமாக இதை பார்க்கணும். யூனியன் மினிஸ்ட்ரி, அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு டைரெக்ஷனை கொடுக்கிறார். பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட், BPRND, இவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது. என்ன ப்ராஜெக்ட் அது? டு ஸ்டடி த மேஜர் ப்ரொட்டெஸ்ட் சின்ஸ் 1974. 1974ஆம் ஆண்டிலிருந்து எத்தனை போராட்டங்கள் நடந்ததோ, எத்தனை கலவரங்கள் நடந்ததோ, இந்த அனைத்தையுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டடி பண்ணணும். சரி, இந்த டிபார்ட்மெண்ட்டிற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டது. இப்படி தான் நீங்கள் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணணும். அதற்கான இன்புட்ஸ் யார் கொண்டு வந்து கொடுத்தார்? இது ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய ஹெட் யார்? மிஸ்டர் அனுராக். இப்போ புரிகிறதா? அமித்ஷாவுடைய அடுத்த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அடுத்த ரைட் ஹேண்ட் அனுராக். இப்போ இவர் கொண்டுட்டு வந்து போட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஆபத்து நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, நவ் கம்மிங் டு நரேந்திர மோடிஸ் எஸ்டர்டே ஸ்டேட்மெண்ட். நரேந்திர மோடி பயந்துட்டாரு, நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்டுட்டாரு, நரேந்திர மோடி தன்னுடைய ஆட்சி கவரப்போகிறது என்று காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட், நைட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், தூங்கவே இல்லை போன்ற பல்வேறு விஷயங்களை மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? உண்மை, நரேந்திர மோடி தன்னுடைய எதிர்கால ஓட்டுக்களை காப்பாற்றுவதற்காகவும் இப்போ இருக்கக்கூடிய ஓட்டுக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை தான் செய்திருக்கிறார் ஒழிய அவர் பயப்படவும் இல்லை, அவர் மன்னிப்பையும் கேட்கவில்லை. கோரிக்கை என்ன? தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் கொடுத்தாரா? தன்னுடைய பதிவில் வெளிவிட்டாரா? தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் வெளிவிட்டாரா? எங்கேயாவது வெளிவிட்டாரா? எங்கேயுமே கிடையாது. அப்போ நரேந்திர மோடியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கான அர்த்தம் என்ன? எதுவுமே கிடையாது.
எப்படி ஓட் பேங்க் போகும்? போராடக்கூடிய மாணவர்கள் ஒரு முறை கூட ஓட்டு போடாத மாணவர்கள், இல்லை ஒரு முறை போட்ட மாணவர்களாக இருப்பார்கள். முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய ஒரு மாணவர், அவர் மனதில் நரேந்திர மோடியுடைய இமேஜ் ஒரு வில்லன் போன்ற இமேஜாக பதிவாகிவிட்டது. இந்த நபர் தான் இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கெடுத்திருக்கிறார். இந்த நபர் தான் இளைஞர்களுக்கு எதிராக நிற்கிறார். இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்காததற்கான காரணம் இந்த நபர் தான். கல்வி, சுகாதாரம், ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே கிடைக்காததுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த நபர் தான். அனைத்துமே அடானி, அம்பானி போன்ற நபர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். இது எல்லாமே மக்கள், அந்த முக்கியமாக இளைஞர் ஜென்சி மனதில் பதிய அவர்கள் சோஷியல் மீடியா வழியாக போடக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இதை நான் எங்கேயுமே சப்போர்ட் செய்ய போகிறதில்லை, சப்போர்ட்டும் செய்ய மாட்டேன், செய்யவும் கூடாது. மாணவர்கள், இளைஞர்கள் நரேந்திர மோடியை பற்றி பேசும்போது ரொம்ப வல்கராக பேசுகிறார்கள். இது எல்லாமே ஆஸ் அ ரிப்போர்ட் அங்கே போயிருக்கிறது. ரெண்டாவது, எந்த அளவில் அங்கே இன்டெலிஜென்ஸ் வேலை பாருங்க, நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே வரக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்படியே ஒரு மிஷன், ஒரு கேமரா எல்லாருடைய முகத்தையும் பதிவிடுது. அந்த நபருடைய ஃபோட்டோவை பார்த்தவுடன் இன்டர்நெட்டில் அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகி பல கோடி ஃபோட்டோஸ்களுடன் ஸ்கேன் செய்து அந்த நபருடைய பெயர், விலாசம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் சேகரித்து கொண்டு, யார் ஜந்தர் மந்தருக்கு வர்றாங்க, என்ன பேசினாங்க, என்ன பேசலை, எல்லாமே அங்கே நடக்குது. வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு வேன் இருக்குது, அந்த வேனுக்குள்ளே அந்த கேமராலாம் வச்சு அங்கேருந்து ஒவ்வொரு நபருடைய டீட்டெயில்ஸை, ரெக்கார்ட்ஸ்களை டெல்லி போலீஸ் எடுத்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே எங்கே பயன்படுத்தப்படும்? காஷ்மீரில், இல்லை தீவிரவாதிகளை தேடும்போது பயன்படுத்தக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். இது எல்லாமே இந்தியா வெளிநாடுகளிலிருந்து வாங்கிய சாஃப்ட்வேர்ஸ்கள். சரி, இது ஒரு பக்கம். நவ் ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் வீடியோ. அதாவது ஞாயிற்றுக்கிழமை எதற்காக ஒரு மிகப்பெரிய கலவரத்திற்கு ஹோம் மினிஸ்ட்ரி தயாராகி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள். ஏன்னா ஹிந்துத்துவவாதிகளையும் இவர்கள் ஏவி விடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். உங்களோட டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நபருடைய பெயர் பிங்கி பையா. ஹிந்து ரக்ஷா தல் என்கிற ஒரு கோழையான ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய இந்த நபர். 26ஆம் தேதி நாங்கள் ஜந்தர் மந்தருக்கு வரப்போகிறோம். ஜந்தர் மந்தரில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தீவிரவாதிகள், சனாதன விரோதிகள் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் நாங்கள் தாக்குறதற்காக வருகிறோம் என்று கூறியிருக்கிறார். அப்போ இது போன்ற நபர்கள், நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த நபரை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். पेपर लीक को अगर आप रोकना चाहते हैं तो धर्मेंद्र प्रधान को हटाइए, सिस्टम में अकाउंटेबिलिटी लेकर आइए, स्ट्रक्चरल प्रॉब्लम सॉल्व कीजिए. அப்ப இது போன்ற நபர்கள் பேசும்போது டெல்லி போலீஸ் இந்த நிமிடம் வரை இந்த நபர் மீது வழக்கை போட்டு இந்த நபரை கைது செய்திருக்கணும். காலையிலே இந்த நபர் போட்டுட்டார். பட் ஹீஸ் பீன் கார்டட் பை டெல்லி போலீஸ். ஹீஸ் பீன் ப்ரொடெக்டட் பை பிஜேபி. ஏன்? 26ஆம் தேதி ஒரு கலவரத்திற்காகவா? அப்போ தொடக்கத்தில் இருந்து இங்கே பாருங்க, நான் காட்டின அந்த புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ், அங்கே அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், டெல்லி போலீஸ் கமிஷனர் அனுராகோடைய பேக்ரவுண்ட், எந்த விதமான கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நபர், டெஸ்க் ஜாப் செய்த ஒரு நபர், அவர் இப்போ டெல்லியின் புதிய போலீஸ் கமிஷனர். Just imagine what is going to happen on 26th or maybe tomorrow. This is what, we have to be aware of. நரேந்திர மோடியுடைய அந்த 2 ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் நம்பலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலை திங்கட்கிழமை அன்று நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேச போகிறோம், சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். பட் த கோர் டிமாண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன். அந்த வார்த்தை கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, மன்னிப்பு கிடையாது. 153 பேப்பர் லீக்ஸ், ஆனால் கைதானது வெறும் 13 நபர்கள்.
இதற்கு முன்னாடி கைதான நபர்களுக்கு பெயிலும் கிடைச்சிருச்சு. அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளையும் அப்படியே அழிக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த வீடியோ வழியாக பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் போய் சேரட்டும். உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.